பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஒரு அழகான வசனம். நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பல நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஒரே டென்ஷனான வாழ்க்கை, மனமடிந்து போகிற ஒரு வாழ்க்கை, சோர்வான வாழ்க்கை. நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதல் பெறுவதற்கு பல காரியங்களை பார்க்கிறோம். உலக பிரகாரமாய் மனுஷனை சந்தித்து பார்க்கிறோம், நண்பர்களை சந்தித்து பார்க்கிறோம், உறவினர்களை சந்தித்து பலவித மீடியாக்களை தேடி ஓடுகிறோம், பலவிதமான காரியங்களை தேடி ஓடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலில் உள்ள நிலை. ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்போ? நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடங்குங்கள். நல்ல வழி காட்டுவது நம்முடைய வேத வசனம். நல்ல பாதையை காட்டுகிறது. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வேத வசனத்தை நேசிக்கும் போது, இந்த வேத வசனத்தின்படி நடக்கும் போது நம்ம ஆத்மாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்மாக்கள் ஒரு இளைப்பாறுதலை பெறட்டும். பலவிதமான குழப்பம், பலவிதமான காரியங்கள் நம்முடைய ஆத்மாவை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. பலவிதமான சோர்வுகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருது. உங்கள் ஆத்மாக்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருவார். அவர் சொன்னதுதான். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நல்ல வழியை கண்டுபிடிச்சு அதுல நடக்கணும், நல்ல பாதையில நடக்கணும், நீதியின் பாதையில நடக்கணும், செம்மையான பாதையில நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்முடைய ஆத்மாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, பல வருஷமாய் ஆண்டவரே உள்ளத்துல ஆண்டவரே இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை நிமித்தம் இவங்க ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் பலவிதமான கலக்கங்களப்பா, பலவிதமான பயம், பலவிதமான சோர்வுகள், ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் அப்பா, அதெல்லாம் இன்னைக்கு மாறட்டும். இந்த பிள்ளைகள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், மன மகிழ்ச்சி நாளாய் அமையட்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.